Hi friends, welcome to Quick Bites. Hi friends. Hey அண்ணே சும்மா இருங்க, நான் பேசுறேன். Hello friends, நான் தான் சீப்போ, லியோவோட பிரதர். நான் அமேசான் காட்டுறது வரேன். ஆமா, நீ அமேசான் காட்டுல இருந்து வந்தியா கார்ட்ல இருந்து வந்தியா? காட்டோ எது ஃபேமஸோ அதையே எடுத்துக்கோங்க. ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்லட்டா, கொஞ்சம் காட்ட காட்டுங்க. சரி சொல்லு. வலிச்சுதா? ஜாலி ஜாலி ஜாலி, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஏன் இப்ப என் காதை கடிச்ச? எனக்கு காதை கடிக்க ரொம்ப பிடிக்கும். ஆமா, நீ நேத்து லியோவுடைய வயித்தை நீ குத்துனியாம? அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? நான் குத்துனா அவன் ஆடுவான், பார்க்க ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்டா இவ்ளோ மோசமா இருக்க? சண்டே கிளாஸ்ல ஆன்ட்டி சொல்லி தரத கவனிச்சு நீ அது கீழ்ப்படிய மாட்டியா? எனக்கெல்லாம் அது பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் லியோ தான் கீழ்ப்படிவான். இப்ப கூட மம்மி பைபிள் வாசிக்க சொன்னாங்க, அவன் கதை வாசித்துட்டு கிடக்கான். நான் ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம் எப்படிடா நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குற? எல்லாமே ஆக்டிங்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தான். ஆனா லியோ வந்துட்டான், பாரு பாரு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எதிர் பொங்குதே. அண்ணி தல, நீ இங்கதான் இருக்கியா? உன்னையாக பாபி பைபிள் வாசிக்க சொன்னாங்க, நீ என்ன இங்க வந்துட்டல? அரே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இங்கதான் இருக்கீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மறுபடியும் பார்க்க இருக்கிறோம். சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். லியோ, முந்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீ பயப்பட்டியே, இப்போ நீ பயமே பட மாட்டேங்க? ஆமா ஆமா, ராமஜி பைபிள் வாசிக்கும் போது ஏசப்பா நம்ம கூடயே இருப்பாங்க. பைபிள்ல பார்த்தேனா அதுல எனக்கு பயமே போயிடுச்சு. லியோ, உன்னை எனக்கு அடிக்கணும் போல ஆசையா இருக்கு. சிப்போ, ஏன் நீ இவ்ளோ ஒரு பேட் பாயா இருக்க? அண்ணே, அடிக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க வேணா அடிச்சு பாக்கீங்களா? ஏய், நீ வசனத்தை கேக்குற, நான் வசனத்துக்கு நீ கீழ்ப்படியவே மாட்டேக்க. சரி, நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஏசப்பா சொன்ன ஒரு ஸ்டோரி சொல்லி தரட்டா? சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா ஒரு நாள் திரளான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னாங்க, நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை பெஞ்சு வெள்ளம் வந்து காத்து அதன் மேல மோதியும் அது விழல. ஏன்னா அதனுடைய அஸ்திபாரம் கன்மலையின் மேல் இருந்துச்சு. நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவனை மணலின் மேல் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை பெஞ்சி வெள்ளம் வந்து காத்து அதன் மேல மோதின உடனே அது விழுந்துச்சு, அது முழுசா அழிஞ்சு போயிட்டுன்னு ஏசப்பா சொன்னாங்க. சரி, நான் உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி தரட்டுமா? சரி அண்ணே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவங்க பெரும் வெள்ளம் மாதிரி அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அவங்களால நிலைச்சு நிற்க முடியாது. இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான், ஆனா அவன் அதன்படி செய்யல. அதனால அவனால நிலைச்சு நிற்க முடியல, அவனுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து போயிட்டான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்குள்ள நிலை நிற்பாங்க. தாவீது ராஜா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே செஞ்சான். அதனால அவன் லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்குள்ள நிலை நிற்க முடிஞ்சது. அண்ணே, சூப்பர் சூப்பர் கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ணே. நானும் இனிமே ஏசப்பா சொல்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நடப்பேன் அண்ணே. சிப்போ, அப்ப நீ என்ன நினைக்கிற? அண்ணே, ரொம்ப நல்ல கதை. நான் இனிமே ஏசப்பாவுடைய வசனங்களை கேக்குறது மாத்திரம் இல்ல, அதன்படியே
அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்க போறேன் அண்ணே. லியோ, நான் இன்னும் உன்னை அடிக்கவே மாட்டேன். உன்னை அடிச்சதுக்கு சாரி. நீ ரொம்ப நல்ல பையனா மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிப்போ. எனக்கு ரொம்ப